ஒரு சில விஷயத்த நான் சொல்லலான்னு இருக்கேன். மீரா கதிரவன் வந்து இந்த படம் பண்ணி முடிச்ச உடனே வந்து என்கிட்ட பேசினபோது சொன்னார், படம் பண்ண கதையை விட படக்கதையை விட படம் பண்ண கதை ரொம்ப பெருசு, அது ஒரு புத்தகமாக போடலாம், அவ்வளோ இன்சிடென்ட்ஸ் இருக்குது இதில். அது எனக்கு புரியாது, எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு அது மாதிரி சம்பவங்கள் நிறைய ஒரு படம் பண்ணி முடிவதற்குள்ளே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ சிக்கலை தாண்ட வேண்டியது இருக்குன்னு. நான் படம் பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு பூரா ஷூட் பண்ணி முடிக்கிறேன். காலையில் ஏந்து வந்து காலையில் தான் வந்து படுக்கிறேன். படுத்தா பக்கத்தில் அதே கேமரா சவுண்ட்லாம் கேட்டு இருந்தது. என்ன நான் ஏந்து பார்த்தா அப்போ தான் வந்து உட்காந்து சொல்கிறாங்க, நேற்று நைட்டு பூரா ஷூட் பண்ணது பூரா எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. எக்ஸ்போஸே ஆகலைன்னா கால் ஷீட் யாருங்க இல்லை, ரொம்ப கஷ்டமாச்சு. சரி, சூப்பர் கூட்டு இருந்தது, சமாளிச்சிட்டேன். அது இப்போ இந்த படத்தில் கூட நான் தயாரிப்பு நிர்வாகிகள்லாம் இருக்கும்போதே நான் சொல்கிறேன், நான் ஷூட் பண்ணேன், ஒரு 2 நாள் ஷூட் பண்ணி முடிக்கிறேன். மறுநாள் ஷார்ட்டை போட்டு பார்த்தா தான் தெரியுது எல்லாம் கோடு கூட இருக்குது. ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. எங்கே டிமாண்ட் பண்ணாலும் அலெக்ஸா கேமரா தான் அது, ஆனால் கோடு கூட இருக்குது. திருப்பி ரீஃபண்ட் பண்ண முடியுமா? அது ஏகப்பட்ட பிரச்சனை. படம் ரிலீஸ் பண்ணி நான் ஃபஸ்ட் காப்பி நான் பண்ணும்போது எனக்கு வேறு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஃபஸ்ட் காப்பின்னு பண்ணுறதால எனக்கு அப்போ சௌத்ரி சார் இருந்தார், எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணும்போது எனக்கு மறுபடியும் எல்லாம் அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது எனக்கு. நான் லெவலில் இன்சூரன்ஸ் போட்டு இருக்கிறேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இனிமேல் பட்ட இன்சூரன்ஸ் வந்தால் உண்டு எனக்கு இது. ஆனால் இது உள்ள அப்படி சின்ன சின்ன சிக்கல். மீரா கதிரவனுக்கு வந்து எனக்கு தெரியும், ஃபஸ்ட் காப்பி பண்ணுற எனக்கு எப்படின்னாக்கா அவராக ஓன் ப்ரொடக்ஷன் இறங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுக்காக துணை நின்றவங்க வந்து விடியல் ராஜ் அவர்கள் வந்து நான் ரொம்ப உளமாற வரவேற்கிறேன். இந்த சூழ்நிலையும் ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்தினது மிக பெருமைக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை நான் இங்கே சொல்கிறதுக்கு காரணம், இதை மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு இயக்குனர் வந்து வெளியே வரும்போது அதுக்கு ஆறுதலாக இருக்கிறது வந்து பத்திரிகைகளும் மீடியாக்களும் தான். அவங்க எழுதுகிற ஒவ்வொரு சிறு செய்தி கூட மீரா கதிரவனை உற்சாகப்படுத்தும். நீங்கள் செய்வீங்கன்ற நம்புகிறேன். நன்றி.